தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேறு எங்கும் நம்முடைய தலைமை அலுவலகம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அனைவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தலைமை அலுவலக பணிகளுக்காக வர வேண்டி சொல்லப்படுகிறது. இந்த தலைமை அலுவலகம் என்பது முக்கியமான இடம் என்பதால் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, பத்திரிகை செய்தி 2. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு 30/5/2025 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை கடந்த 30/5/25 முதல் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களும் செயல் தலைவராக மருத்துவர் அன்புமணி அவர்களும் பொருளாளராக சையத் மன்சூர் ஹுசைன் அவர்களும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை செய்து வருகிறார்கள். இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் 30/5/25 அன்றே அனுப்பப்பட்டுவிட்டது. அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக் கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பவனி வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல, கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது. அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்.
சோதும் வாதம் சோதும் வாதம் சொல்லுங்க வேதனை செய்யும். அதனால திட்டவட்டமா சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுடலாம். இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதற்கு இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். முற்றிலுமா உரிமை மீட்பு பயணத்தை தடை பண்ணணும்னு சொல்றீங்க ஐயா? ஒட்டுமொத்தமா அந்த பயணத்தை தடை பண்ணணும்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க சொல்லியிருக்கீங்க கட்சி கொடி நிர்வாகிகள் சந்திப்பு எதுவுமே அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மனுவில். ஆமா, ஏற்கனவே பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து பெயர் பயன்படுத்தி தான் வராங்க. அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாளை ஒருவேளை நீங்க இன்னொரு இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பக்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்திலோ அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா. 10 நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா. 10 நாளைக்கு ஒரு முறை. அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது மீண்டும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இப்போ இங்க இருக்கவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டுல இங்க இருக்கவங்க சார்ஜ் போடுறதுன்னா அவங்க உதவி இல்லாம போட முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? ஆமா, இங்க இருக்கிற மேல சந்தேகம், அது அங்க இருக்கிற மேல சந்தேகம். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். தனியார் துப்புரியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க யார் வச்சாங்கன்னு. ஐயா அதை தாராளமா சொல்லலாங்க. எது நம்ம சைபர் கிரைமுக்காக வெயிட் பண்ணணும்? சைபர் கிரைம் அதிகாரியும் வந்து அன்னைக்கு வந்து அவங்க இருந்தாங்க, போலீஸோடு அவங்களும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.